யாத்ராகமம் புத்தகத்தின் சுருக்கம். யோசேப்பை அறியாத புதிய ராஜா ஒருவன் எகிப்தில் தோன்றினான். அப்பொழுது இஸ்ரவேலர்கள் அடிமைப்படுத்தப்பட்டனர். தேவன் தம் ஜனங்களின் கூக்குரலை கேட்டார். தேவன் மோசேயை இஸ்ரவேலர்களின் தலைவனாக தேர்ந்தெடுத்தார். எரிந்து கொண்டிருந்த முச்செடியின் நடுவிலிருந்து தேவன் மோசேயிடம் பேசினார். என் ஜனங்களை போக விடுங்கள் என்று மோசே எகிப்தின் ராஜாவிடம் கூறினான். எகிப்தின் ராஜா இஸ்ரவேலரை போக விடாத காரணத்தால் தேவன் 10 வாதைகள் மூலம் எகிப்தை உலுக்கினார். இஸ்ரவேலர்கள் வாழும் இடங்களில் வாதையின் தாக்கம் இல்லை. கடைசி வாதையின் போது இஸ்ரவேலர்கள் பஸ்காவை ஆசரித்தார்கள். கடைசியாக பார்வோன் இஸ்ரவேலர்கள் எகிப்தை விட்டு செல்வதற்கு அனுமதித்தான். இஸ்ரவேலர்கள் எகிப்தை விட்டு சென்ற போது தேவன் செங்கடலை 2ஆக பிளந்தார். அவர்கள் தரையில் நடப்பது போல கடலின் நடுவே நடந்தார்கள். அவர்களை தொடர்ந்த பார்வோனின் ராணுவம் தண்ணீரில் மூழ்கியது. தேவன் மோசேயின் மூலம் சீனாய் மலையில் 10 கற்பனைகளை வழங்கினார். ஆசரிப்பு கூடாரத்தை பற்றின அறிவுறுத்தல்களை தேவன் கொடுத்தார். ஆசரிப்பு கூடாரத்தின் மூலம் தேவன் தம் ஜனங்களின் நடுவே வசித்தார். அவர்கள் எகிப்திலிருந்து தங்கள் பயணத்தை தொடங்கியது முதல் அவர்கள் கானான் தேசம் அடையும் வரைக்கும் அவர்களுக்கு உணவாக பரலோகத்தின் உணவான மன்னா கொடுக்கப்பட்டது. இந்த பயணம் முழுவதிலும் ஜனங்களுடைய வஸ்திரங்கள் பழமையாய் போகவும் இல்லை, அவர்களுடைய காலணிகள் தேய்ந்து போகவும் இல்லை. பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் அவர்களை வழிநடத்தினது. மேகஸ்தம்பம் அவர்களுக்கு நிழலை கொடுத்தது. அக்கினி ஸ்தம்பம் அவர்களுக்கு வெளிச்சத்தையும் குளிருக்கு சூட்டையும் கொடுத்தது. இப்படியாக தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை அதிசயமாக வழிநடத்தினார். தமது ஜனங்கள் தம்மை விசுவாசிக்கும் போது தேவன் அவர்களை விடுவிக்கிறார், வழி நடத்துகிறார், அவர்களுடன் வசிக்கிறார். யாத்ராகமம் புத்தகத்தையும் தேவனுடைய மனிதனாகிய மோசேதான் எழுதினார். இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து கானான் தேசத்திற்கு செல்லும் யாத்திரையின் போது நடந்த சம்பவங்கள் அனைத்தும் இப்புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டிருப்பதால் இது யாத்ராகமம் என்று பெயரிடப்பட்டுள்ளது.